ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி கூட வாசித்து தியானிக்கலாம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நினை என்று சொல்லப்பட்டிருக்கு, அடுத்ததாக கவனித்துப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 காரியங்களையும் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் செய்வதில்லை. நினைத்து பார்ப்பதும் இல்லை, கவனித்து பார்ப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளிலும் செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம் பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் செய்த எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள் பூர்வ நாட்களில் நடந்திருக்கிறது. அதை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் பூர்வ நாட்களில் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும், தேவ மனிதர்கள் வாழ்ந்த எல்லா காரியங்களையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நாம் வாசித்து அதை நினைத்து பார்க்கும்போது தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும், அவர் எந்தளவாய் மனிதனை நேசித்திருக்கிறார் என்பதை, அவர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பூர்வ நாட்களில் எழுதப்பட்ட இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் வாசித்து அதை நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, தேவன் செய்த ஆபிரகாம் காலம் முதல் இந்த வெளிப்படுத்தல் காலம் வரைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிற எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாட்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். பூர்வ நாட்களில் தேவன் செய்த எல்லா அதிசயங்களும் அற்புதங்களையும் நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தலைமுறை தலைமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற வருஷங்களை கவனித்து பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தலைமுறைகளை நாம் பார்க்க வேண்டும். கடந்த தலைமுறைகளில் தேவன் எப்படி நடத்தினார், நம்முடைய தலைமுறையில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், நமக்கு பின்வரும் தலைமுறைகளை எப்படி தேவன் நடத்துகிறார் என்று ஒவ்வொரு தலைமுறைகளையும் நாம் கவனித்து பார்க்கும்போது அவர்களை தேவன் எப்படியாய் நடத்தியிருக்கிறார், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறார். அப்படி நினைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகுதியாகும். ஏனென்றால் ஆபிரகாமை நாம் அந்த நாட்களை தலைமுறையை பார்க்கும்போது அவர்கள் தேவனை எப்படி விசுவாசித்தார்கள், கர்த்தருக்காக என்ன காரியங்களை செய்தார்கள், அவர்கள் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் தேவனுக்காக பலியிட்டார்கள் என்பதை தலைமுறையில் நாம் அதை கவனித்து பார்க்கும்போது நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற மனிதர்களாய் மாற முடியும். அதற்காக தான் இந்த வேதத்தில் தலைமுறை தலைமுறையாக உள்ள நாட்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் அநேக மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்காக பூர்வ நாட்களில் தேவ மனிதர்கள் வாழ்ந்த காரியங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தகப்பன்மார்கள் வாழ்ந்த நாட்களில், நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த நாட்களில் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த அநேக மனிதர்கள் உண்டு. அவர்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களுடைய தலைமுறைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவன் அவர்களை நடத்தின விதத்தையும் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது தேவன் நம்மையும் நேசித்து நம்மையும் எந்தளவாய் நடத்துகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை நாம் நினைப்போம், பூர்வ நாட்களை நினைப்போம், தலைமுறை தலைமுறையாய் உள்ள நாட்களை நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் பூர்வ நாட்களில் நீ செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து எங்கள் தலைமுறைகளை நாங்கள் கவனித்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்காக நிலைநிற்க முடிய காரியங்களை ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும்.
உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.